இந்த புதிய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள், அடுத்த தலைமுறைகள், நாம் வேதத்தில் இருக்கிற அந்த வேதத்தில் உள்ள அந்த வேதத்தினுடைய பாத்திரங்களுடைய விசுவாசங்கள், ஏன் நமக்குவதாக இருந்த ஒவ்வொரு முன்னோடிகளின் விசுவாசம், ஏன் நமக்குள்ளா இருந்த விசுவாசம் இன்றைக்குள்ள சந்ததிகளுக்குள்ளா, இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் வாலிபர்களுக்குள்ளா இருக்கிறது என்றால் அது பெரிய கேள்விக்குறிதான். அந்த விசுவாசம் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய காரியம் எல்லாம் எப்படி யோசிக்கிறார்கள்? என் பெற்றோர்கள் விசுவாசமாக இருக்கிறார்கள், என் தாத்தா பாட்டி விசுவாசமாக இருக்கிறார்கள், என் போதகர் விசுவாசமாக இருக்கிறார், அவர் எங்களுக்காய் ஜெபிக்கிறார், எங்கள் பெற்றோர்கள் ஜெபிக்கிறார்கள், அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள், ஆகவே நாங்கள் நன்றாய் இருப்போம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அருமையான வாலிபர்களே, பிள்ளைகளே, நான் உங்களோடு கூட பேசுகிறேன், தன் விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். உங்கள் விசுவாசம் தேவனோடு கூட எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் தேவனுடைய கரத்திலிருந்து பெரிய காரியங்களை பெற்றுக் கொள்வீர்கள், அவருக்காய் பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஆகவே தான் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். வார்த்தை நம்புங்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.